கருட புராணம் இந்து மதத்தின் முக்கிய நூல்களில் ஒன்று. இந்த நூலில் வாழ்க்கை மேலாண்மை 3 விஷயங்கள் பற்றியும் கூறப்பட்டுள்ளது. அவற்றை செய்தால் பணக்காரர் கூட ஏழையாகி விடுவார். நமது மத நூல்களில் வாழ்க்கை மேலாண்மை தொடர்பான பல குறிப்புகள் கூறப்பட்டுள்ளன. நமது எந்த தவறுகள் பண இழப்புக்கு காரணமாக அமையும் என்பது இதில் எழுதப்பட்டுள்ளது. கருட புராணமும் நமது பழங்கால நூல்களில் ஒன்று. இந்த நூலில் 3 விஷயங்கள் பற்றி கூறப்பட்டுள்ளது. அவற்றை செய்தால் பணக்காரர் கூட பிச்சைக்காரராகி விடுவார். இந்த விஷயங்கள் சிறியதாக தோன்றினாலும் நமது வாழ்க்கையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அந்த 3 விஷயங்கள் என்னவென்று தெரிந்து கொள்வோம். சிலர் சோம்பேறித்தனத்தால் இரவில் சாப்பிட்ட பாத்திரங்களை சிங்கில் போட்டுவிட்டு காலையில் சுத்தம் செய்கிறார்கள். இது சிறிய விஷயமாக தோன்றினாலும் இதனால் நமது வீட்டில் எதிர்மறையாற்றல் பரவுகிறது. லக்ஷ்மி தேவியும் அத்தகைய வீட்டை உடனடியாக விட்டு வெளியேறிவிடுவார். அப்படிப்பட்டவர் எவ்வளவு பணக்காரராக இருந்தாலும் விரைவில் ஏழையாகி விடுவார். அதனால் இந்த தவறை செய்ய வேண்டாம். கருட புராணத்தின் படி தங்கள் வீட்டை அவ்வப்போது சுத்தம் செய்யாதவர்கள், வீட்டில் பொருட்களை எங்கும் வைத்திருப்பவர்கள் விரைவில் ஏழையாகி விடுவார்கள். ஏனென்றால் லக்ஷ்மி தேவி அத்தகைய வீட்டில் அதிக நேரம் தங்குவதில்லை. அத்தகைய வீட்டில் நோய்கள் பரவுகின்றன, பணமும் வீணாக செலவாகிறது. அத்தகைய குடும்பத்தின் சூழலும் எதிர்மறையாக இருக்கும். அதனால் தினமும் வீட்டை பெருக்கி துடைத்து அவ்வப்போது முழு வீட்டையும் சுத்தம் செய்யுங்கள். கருட புராணத்தின் படி தங்கள் வீட்டில் குப்பைகளை குவித்து வைப்பவர்கள், அதாவது தேவையற்ற பொருட்களை கூட சேமித்து வைப்பவர்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவது சகஜம். இதனால் எதிர்மறை ஆற்றல் பரவுகிறது. லக்ஷ்மி தேவியும் அத்தகைய வீட்டில் தங்குவதை விரும்புவதில்லை. அதனால் உங்கள் வீட்டிலும் அத்தகைய பொருட்கள் இருந்தால் அவற்றை உடனடியாக அகற்றுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.